வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைக்கிட்ட இருந்து, அதாவது கர்னூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிப்காட்டுக்கு வந்து ஒரு ஆக்டிங் டியூட்டி. ஸோ பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறோம். சிப்காட்டுக்கு போயிட்டு அங்கே லோட் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து நம்ம பெங்களூர் போகணும்னு சொல்லியிருக்காங்க. போயிட்டு இருக்கிற அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஃப்ரீயாக இருக்குது. நம்ம இன்னும் பெங்களூர் லோடுக்கு போகும்போது அங்கே எவ்வளோ இதாக இருக்குன்றது தெரியல. போய் பார்ப்போம் வாங்க. இதை முடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. இந்த ட்ரிப்பு காலையில் வந்து கடையிலேயே நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. இருந்தாலும் அடுத்த வேலை நமக்கு வந்து ஒரு ஆக்டிங் வந்துச்சு. ஸோ இதையும் மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னா கண்டிப்பாக நாலா பக்கம் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. கண்டிப்பாக நம்ம நாலா பக்கமும் ஓட வேண்டியது தான் இருக்குது. வாழ்க்கையை எதை நோக்கி ஓடுதுன்னு தெரியல, ஆனால் ஓடினே இருக்கிறோம். கண்டிப்பாக ஓடணும். சிப்காட்குள்ள என்ட்ரி ஆகிட்டோம். நம்ம இதை வந்து நம்ம ஒசூர் தமிழ்நாடு செக் போஸ்ட்டை வந்து இருந்தது வந்து இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே தான் இருந்துச்சு செக் போஸ்ட், தமிழ்நாடு செக் போஸ்ட்டு. இப்போ அந்த செக் போஸ்ட்லாம் எடுத்துட்டாங்க பாருங்க, உங்களுக்கே தெரியுது. செக் போஸ்ட்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் பிரிட்ஜுக்குள்ளே போகிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. சிப்காட்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் அந்த கம்பெனிக்கு நம்ம போயிடுவோம். நம்ம இப்போ அந்த சிப்காட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகி இப்போ நம்ம அந்த கம்பெனி கிட்ட வந்துட்டோம். இதான் இந்த லெஃப்டில் சைடில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் இந்த கம்பெனி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனிக்குள்ளே வந்துட்டோம். இதில் ரிவர்ஸில் தான் நம்ம போகணும். கம்பெனிக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எல்லாம் பாயிண்ட்ல நிறைய இருக்கு. கம்பெனிக்குள்ளேயும் போய் நான் உள்ள சூப்பர்வைசருங்களை கேட்ட, செக்யூரிட்டி கிட்ட சொன்னேன், வண்டி எதனா எடுத்தாங்கன்னா இதில் பாயிண்ட்ல போடுங்க, லோடு ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோடு ஏற்றிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னுமே நம்ம வந்து வந்த கம்பெனி கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கிட்ட ஆச்சு. இன்னுமே இந்த கம்பெனியில் இன்னுமே லோடு ஏற்றலை. இன்னுமே என்ன சொல்கிறது, வண்டிங்க இருக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். லைனாக பாயிண்டில் விட்டு லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. இதில் தான் நம்ம விட்டு ஏற்றணும். ஆனாலும் சைடில் ஒரு பாயிண்டில் விட்டு சொல்லியிருக்காங்க நம்ம கிட்ட. பாருங்கள், சைடில் வந்து விட்டுருக்கோம் நம்ம, ஆனால் இன்னும் லோடு ஏற்றலை. பார்ப்போம். லஞ்சு முடிச்சுட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து லோடு ஏற்றி விட்டு இன்வெஸ்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் நண்பர்களே. லோடு ஏற்றுற வரையும் ஒரு சின்னதாக ஒரு தூக்கம் போட்டு நம்ம தூங்க வேண்டியதுதாங்க. அதுக்கான இதை ரெடி பண்ணியாச்சு. போட்டு தூங்க வேண்டியதுதான். எப்போ லோடு ஏற்றிட்டு கூப்பிட்டு அவங்க பாட்டுக்கு நம்ம இருக்கு. ஒரு வழியாக லோட் ஆகிடுச்சு. லோடாகி அதுக்கப்புறம் நம்ம பேப்பர் வந்து கிளம்பணும். பேப்பர் இன்னும் வரல. பேப்பர் வர்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நமக்கு பின்னாடி இருக்கிற அந்த கேபினில் தான் பேப்பர் அங்கே தான் போட்டு நிற்காங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ ஒன்று இன்வாய்ஸ் காப்பி நமக்கு வந்துருச்சு. ஏகப்பட்ட பில்லாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து கிளம்புறது தான். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த கம்பெனியில் வந்து கிளம்புறது தான். நம்ம போன டைம் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா லோடு வந்து நம்ம வண்டி எம்டியாக எடுத்துகிட்டு வந்தது வந்து அந்த இஎஸ்ஐ ரிங் ரோடு. இப்போ போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி போகிற பைபாஸில் போயிட்டு இருக்கிறோம். பூனடி ரோட்டில் போயிட்டு இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறோம். இதில் நம்ம லெஃப்ட் எடுத்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரயில்வே கேட்டு இருக்கிறோம், ஒசூர் ரயில்வே கேட்டுக்கிட்ட. அங்கே பெரிய டைலர் வண்டி ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால வேற ஹெவி டிராஃபிக்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். 2 வீலர் ஏதோ மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி சம்திங் சொல்கிறாங்க. கிட்ட போனால் தான் தெரியும். ஸோ அது வேறு டிராஃபிக் வேறு ஹெவியாக இருக்குது. ஆல்ரெடி கம்பெனியில் வேறு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ நேரம் ஆகுது தெரியல நண்பர்களை கிளியர் பண்ணுறதுக்கு. இது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையான மழை. இப்போ நம்ம அங்கேருந்து லோடு ஏற்றிட்டு இப்போ நம்ம அடுத்து வந்து பெங்களூர் ஜிகினி கிட்ட போக போகிறோம். நம்ம செம்ம மழை. இன்னும் சாப்பிடக்கூட இல்லை. போகிற வழியில் தான் எங்கனாச்சும் டீக்கு எதனா சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி இருக்கு. இந்த மலையிலையும் நம்மளை துரத்திட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. இல்லைன்னா இங்கே போயிட்டு இங்கே உடனே அன்லோட் ஆகிடும். இப்போ நம்ம போகிற கம்பெனி நல்லபடியாக இது முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் வரோன்றது நம்ம பார்ப்போம். பெங்களூர் பார்டர் கிட்ட வந்து நம்ம இப்போ இதோட தமிழ்நாடு எல்லை முடிஞ்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர். இதுலேருந்து நமக்கு வந்து கர்நாடகா பார்டர் ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து நமக்கு கர்நாடகா பார்டர். ஸோ நமக்கு டே ஃபுல்லாகவே ஒரு நாள் டிரைவிங்லேயே போயிடுச்சு நண்பர்களே. இதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டு இறக்கிட்டு போகிறதுக்குள்ள டைம் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம டே போயிட்டுருக்கு. நம்ம இறக்கிட்டு சீக்கிரமாக முடிச்சுட்டு கடைக்கு போய் நம்ம வியாபாரத்தை பார்க்கலாம்னு நினச்சா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு முன்னாடி ஒரு பெரிய வண்டியை போட்டு இறக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே நமக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ மீண்டும் நம்ம நாளையோட டே டு லைஃப்பை நம்ம பார்க்கலாம்.